ஆர்வமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் வணக்கம். பாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. இல்லை சத்தம் இல்லையா? மியூட் அடுங்க பாப்போம். வணக்கம் 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 வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாருவார் தமிழ்க்கு என்று சொல்லி பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மாசி 20 இன்னைக்கு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், சதுர்த்தி விரதம். இப்படியாக திங்கட்கிழமையில் சதுர்த்தியும் சேர்ந்து ஆன்மீக பாலத்தை இந்த பிப்ரவரி மாசத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று எல்லாரும் இறைவனை வேண்டிக் கொண்டு நடாமோகனுக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணங்கி கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விஷயங்களை நாங்கள் பேசியாக வேண்டும். ஆரம்பிக்கலாம் ஐயா. இந்த 6 கிரகங்கள் இப்போ 28ஆம் தேதி சிவராத்திரி முடிஞ்சு 6 கிரகங்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துநாதர் பிறக்கிற நேரம் வானத்திலே வால் நட்சத்திரம் காட்டி கொடுத்தது இப்படி ஒரு மகான் பிறக்க போகிறார் என்று. அதுபோல இப்போது அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வானிலே தெரிகிறது. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பெரிய மகான் எங்க உதிக்க போறான்னு தெரியல. அவர் உதிப்பார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகமாக வரப்போகிறார். அதுபோல இந்த உலகத்திலே இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்கி மக்களுக்கு நன்மை தரக்கூடிய காலமாகவும் இந்த 2025 பிப்ரவரி சிவராத்திரியோட முடிஞ்சு கொண்டு நல்ல நாளாக ஆரம்பிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இனி வருகிற மாசங்களில் எல்லாம் பங்குனி மாசம் பிறக்க இருக்கிறது. பங்குனி மாசத்திலே 2 கிரகணங்கள் வர இருக்கிறது. சூரிய கிரகணம் ஒண்ணு, சந்திர கிரகணம் ஒண்ணு. லண்டன்ல அது தெரியும். அது சம்பந்தமாக அடுத்த வாரத்திலே பேசுவோம். எனக்கு முக்கியமாக பேச வேண்டியது என்னன்னு கேட்டால், லண்டனில எத்தனை பஞ்சாங்கங்கள் வந்தாலும் கோவில் பூனைக்கு தேவாரம் தெரியாது. அது சம்பந்தமா நீ பேசுவோம். கோவில் பூனை இருக்குத்தானே, அதுக்கு தேவாரம் தெரியாது என்று சொல்லிக்கொண்டு இது சம்பந்தமா நிறைய பேசுவோம். இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. ஜெயந்தி பாலா அவர்கள் கேட்கின்றார்கள். இனிய காலை வணக்கம். திருமதி வாணிமோகன் ரமாக குருக்கள் ஐயா அவர்கள், வீட்டில் ஆண்டு திவசம் கொடுக்கும் பொழுது வெளியே ஒரு குடும்பம் உள்ளே ஒரு குடும்பம். குருக்கள் ஐயா உலகல வெளியே ஒரு குடும்பம் உள்ளே ஒரு குடும்பம் குருக்கள் ஐயா வைக்கிறார். அந்த நிகழ்வு முடிந்த பின்பு குடும்பத்திற்கு பயன்படுத்திய மன்னிக்க வேண்டும் கும்பம் குடும்பம் இல்லை சாரி வீட்டில் ஆண்டு திவசம் கொடுக்கும் பொழுது வெளியே ஒரு கும்பம் உள்ளே ஒரு கும்பம் குருக்களையா வைக்கிறார். அந்த நிகழ்வு முடிந்த பின்பு கும்பத்திற்கு பயன்படுத்திய தேங்காயை என்ன செய்யலாம்? அறிய தரவும் மிக நன்றி. மன்னிக்க வேண்டும், கும்பமா? அந்த தேங்காயை கும்பத்துக்கு பயன்படுத்த ஒரு வீட்டில் நடக்கும் சடங்கு வீடானாலும் வாசலிலே வரவேற்பதற்காக பூர்ண கும்பம் எல்லாம் வைப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க. அதுபோல இந்த ஒரு வருஷ ஆத்மீகத்தை செய்யும்போது வாசலிலே ஒரு கும்பம், விளக்கு, சந்தன கும்பம், அதாவது வந்தவர்களை வரவேற்கிறதற்காகவும் அவருடைய வம்சத்தில், ஏன்னா அந்த அவருடைய வம்சத்தை முன்னிட்டு தானே அந்த கோதானம், பூதானம், வஸ்திரதானம் எல்லாம் கொடுக்க போறாங்க. அவங்களையும் வரவேற்றுக் கொள்வதற்காகத்தான் கும்பம் வைக்கிறோம்.
ஆனா ஐயா பூசையெல்லாம் முடிஞ்சு வந்தவர்களும் சாப்பிட்டு போடவரும் அந்த தேங்காயை வாழைப்பழங்களை எல்லாம் உபயோகிக்கலாம், தூக்கி வீசக்கூடாது, பாவிக்கலாம், தன் வீட்டிலே பாவிக்கலாம். வீட்டில் பாவிக்கலாம். சரி. மரக்கறி சமைக்கும் பொழுது அதை பாவிக்கலாம் இல்லையா ஐயா? தாராளமா பாவிக்கலாம். அதுல இது ஒன்றும் இல்லை. பூர்ண கும்பத்துக்கு வச்சது தானேமா. ஆமாம் ஆமாம். ம். படைக்கிறது அப்படி இப்படின்னா சில பேர் சொந்தக்காரங்கள் தாயாதிகள் சாப்பிடலாம். இப்ப அந்த பிண்டத்துக்கு போடுறாங்க தானே சாப்பாடு. ஆ. அத தாயாதிகள்னா இந்த உளுத்து தீட்டு உளுத்து உள்ளவங்கள் சாப்பிடலாம். ஓகே. அதை கொண்டு போய் காக்காய்க்கு கொஞ்சமா வச்சா போடும், எல்லாத்தையும் கொண்டு போய் காகத்துக்கு போட தேவையில்லை. மற்றவங்க எல்லாம் நல்லா சாப்பிடலாம். ஏன்னா பிரசாதம் தானே, ம். பிறருக்கு கொடுப்பது பிரசாதம் போல. இறைவனுக்கு அப்பா அம்மாவுக்கு படைச்சது தாயார் தந்தையார் வச்ச பிரசாதம். ம். ம். ஆகவே எந்தவித தோஷமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு யாரும் வராங்களா அப்படி பார்ப்போம். எல்லாம் ஐயா இப்போ ஒவ்வொன்றாக நாங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். பயந்து பயந்து இந்த தேங்காய் நல்லதா அல்லது உள்ளுக்கு எதுவும் இருக்குமா அப்படி இப்படின்ட்டு பயந்தான் ஒவ்வொன்றையும் வாங்கி செய்வோம். ஆனால் இப்போ கோயிலுக்குள்ளேயே அந்த பூசத்தட்டில் வைக்கும் தேங்காய்கள் ஐயா சிலது பழுதடைந்த நிலையில் இருக்கும். அவர்களே கோயிலுக்குள்ளே தான் அவர்கள் வாங்கி இப்போ பூசத்தட்டு அங்கே தான் வாங்கி வைக்கிறது பழங்கள் தேங்காய் எல்லாம். அன்றே பார்த்த பொழுதும் அப்படியே இந்த தேங்காய் காய்ச்சி நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள எதுவுமே இருக்காதுண்டு. அப்போ நாங்கள் காசை கொடுத்து அர்ச்சனை செய்யக்கல ஐயா, ஒரு மன திருப்தியோடு வரணும் உள்ளே இருந்து. அப்போ அவர்கள் வைக்கிறவர்களும் அதை பார்த்து செய்ய வேண்டும். காசு மட்டும் வாங்க தெரியும், அங்கே வைக்கிற பொருளை ஒழுங்காக வைக்க தெரியாது ஐயா. அர்ச்சனைக்கு வருபவர்கள் அடியார்கள், அவர்களுக்கு மனம் நோகாமல் அந்த தேங்காயை தட்டி தும்பெடுத்து துப்புரவாக்கி இறைவனுக்கு அர்ச்சனை செய்து பிரசாதமாக கொடுக்க வேண்டிய கடமைகள் இருக்கு அவங்களுக்கு. ஆ. ஆனால் ஏனோ தானோ சொல்லித்தான் இப்ப எல்லாம் செய்யறாங்க. உங்களோட பூசை தட்டுல உள்ள தேங்காயை வேற யாராவது தட்டுல வச்சிருவாங்க, வேற யாரு தட்டுல உள்ள போங்க உங்க வச்சிருவாங்க. அப்ப நான் கொண்டு போனது, இப்ப நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணா அந்த ஃபார்ம் எனக்கு தானே வரணும். அது நடக்குது இல்லை. அதுதான். ஆகவே இதெல்லாம் இந்த கவனத்துக்கு கொள்ள வேணும். ஆலய தர்மகர்த்தாக்கள் இதெல்லாம் கவனிக்க வேணும். உண்டியலையும் கவனிக்க வேணும், உண்டியலையும் அதை கவனிக்க கவனிக்கிற வேணும், நீங்கள் இதையும் அடியார்களின் மனதை மக்களையும் நோடிக்காம கவனிக்க பார்த்து வேணும். கொள்ளணும் ஐயா. அதுதான் நான் சொல்றேன். ஆலயம் என்பது கருணா கடாட்சம் பொருந்தியது. 10 பேருக்கு அர்ச்சனை செய்தாலும் பக்குவமாக செய்து இந்த வரும் அடியார்களுக்கு கௌரவப்படுத்தி அந்த பிரசாதங்களை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் முறை. அதனாலதான் எல்லாம் கெட்ட பேர் வாங்கிடுறாங்க சீக்கிரமாகவே. அதான் நான் மொத்தத்துல நீ எடுத்த சப்ஜெக்டே கோவில் பூனைக்கு ம். ம். தேவாரம் தெரியாது. பாப்போம் யாரும் வராங்களாம் பேசுவோம். சர்மா ஐயா வந்தா பேசுவோம், அவரையும் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சர்மனா, வாங்கோ. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் இனிய வணக்கம். காலை வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்கோ. இனியது கேட்கின் வலியது வேதோ, இனிது இனிது ஏகாந்தமா இருப்போம், பேசுவோம் நிறைய. வணக்கம் சர்மா ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி காலை இருக்கீங்க? வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடருங்கள். இன்றைக்கு ஆமா ஐயா. இப்பதான் ஸ்கூல்ல விட்டுட்டு வர நல்ல குளிர் வழியில கிளவுடியா இருக்கு, பொக்கி ஆனால் இங்கே வெயிலாக இருக்கே எங்கள் நாட்டில். வெளிச்சமா இருக்க வெயில குளிர் தான். ஓ, வெளிச்சம் தான் இல்ல குளிர், நேற்று சரியான குளிர். இல்ல போக்கா நான் வெளியில போனா முகிலன்னு சொல்றேன். என்ன நீங்கள் ஆரம்பத்தில் போயிருந்தீங்க போல, 8 மணிக்கு போயிட்டு. இப்பதான் இப்பதான் உள்ளுக்கு வாரேன். ஓகே. இப்பதான் உள்ளுக்கு வாரேன். பிரான்ஸ்ல வந்து புகார் இன்று புகார். காலநிலை 3 அதிகாலையில இன்றைக்கு 3 8 9 10 அப்படி போய் கொண்டிருக்கின்றது. ஆனா நல்ல குளிர் பிரான்ஸ்ல, நல்ல வெயிலும் இருக்கின்றது. சூரிய பகவான் மிக அபரிதமாக காட்சி தருகின்றார். ஆனால் குளிர். தொடருங்க. சரி, சந்தோஷம். சிவராத்திரியோட தான் சிவசிவா என்று இப்படியே குளிர் போயிடும், சூரியன் பிரகாசமா இருப்பார்.
மத்தியானத்துக்கு போல நல்ல சூரியன் வெளிச்சமா தான் இருக்கு. நேற்றுலாம் நல்ல வெளிச்சமா நல்ல இல்ல சூரியன் இருந்தது. வெளிச்சமா நான் குளிர் நேற்று சரியான காலையில. ம் வெளியில குளிராத்தான் இருந்தது. ம் ம் இப்ப ஐயா ஆமா. ஐயா என்ன கேள்வி என்றா ஐயா, நான் யோசிச்ச கேள்வி என்னன்னா, இப்ப மாரி அம்மான்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு. பின்னுக்கு இந்த ஒரு சலவை தொழிலாளி பெண்ணுடைய மாரி என்ற பெயரைத்தான் வைத்திருக்கார்கள். அவருக்கு உதவி செய்ய பெயர் மாரி என்ற பெயர் வந்தன்னு சொல்லி ஒரு கதை இருக்கிறது, எனக்கு தெரியும். இந்த மாசாணி அம்மன் சொல்றதுக்கு என்ன ஐயா கதை? யா அம்பாளுடைய இறைவன் எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் எடுத்த பிறகு உலகத்திலே கலியுகத்திலே அற்புதங்கள் செய்ய வேணும் அடியார்களுக்கு எல்லாம் இந்த அடியார் மனம் குளிரத்தானே ஓர் அவதாரங்களை செய்தார். பாருங்க, சிறுவாண்டா பண்டிகுட்டியா பால் கொடுத்தார் இல்லையா, பிரசவம் பார்த்தார். அது மாதிரி பரசுராமர் தாயார் தான் இந்த மாரியம்மன் சொல்லி கதை. அது அப்படி போகுது. இந்த கோயம்புத்தூர் என்னும் ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க ஒரு பேச்சியம்மாள் சொல்றவள் ரொம்ப அம்பாளை வேண்டி பல அருள் உரு பெற்றவள். அவள்தான் பல விரதங்கள் இருந்து அங்க மக்களுக்கு விபூதி சந்தனங்களை கொடுத்து கடைசியா கர்ப்பமாகி அவள் கடவுளாக மாறியதாகத்தான் இந்த அம்பாளுடைய பேர் இருக்கிறது. அந்த அம்பாள் படுத்துதான் இருக்கும். எல்லா சாமியும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது உண்மை இருக்குதானே. இந்த ஈஸ்டர் நான் எல்லாத்தையும் கலந்து சொல்றேன், இறைவன் எல்லாம் ஒரு வடிவம் தான். ஈஸ்டர் நேரத்துல பெரிய வள்ளி அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சேர்ச்சில அந்த 2வது உள் மண்டபத்துல கொண்டு போய் அந்த சிலுவையை படுக்க வைத்து விடுவார். வைத்து அதுக்கு வெள்ள துணியால இடுப்பளவு போட்டி அந்த தலையில இருந்து கால் வரைக்கும் நூல் அளந்து அந்த வரும் அடியார்களுக்கு கையில கட்டி விடுவார்கள். கொட்டாஞ்சேனையில சேர்ச்சில நான் அது என்ன அனுபவத்துல நானும் கட்டி இருக்கிறேன். அது அப்படி ஒரு இருக்கட்டும். அந்த இறைவனை அங்க படுக்க வைத்த மாதிரி இந்த அம்பாள் அப்படியே 2 கையும் நீட்டிக்கிட்டு அப்படியே படுத்தவள் புள்ளத்தாட்சியோடு. அப்படிப்பட்ட ரூபத்தை வணங்குவதாலே துன்பங்கள் நீங்கும். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேடு சம்சிதா. தேவி மகாத்மியத்துல ஒன்று சொல்றான். அப்போ ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், இது மனுஷரானால் தெய்வ ரூபம் வருமான்? இந்த நவராத்திரியில வைக்கிற கொழு பொம்மைகள் எல்லாமே மனுஷத்துவம், தெய்வத்துவம், பூதத்துவம், பிரேதத்துவம் என்னென்ன வைத்தாலும் எல்லாம் சக்திமயமாக அமைவது போலே இந்த சாணி அம்பாளுடைய அருள் அந்த தேவதையை வழிபாடு செய்வதனாலே வரும். அது தமிழ்நாட்டுல பொள்ளாச்சி, ஈரோடு, சேலம் அந்த பக்கத்துல தான் இந்த மாசாணி அம்மான் வழிபாடு ரொம்ப கூடுனது. இதான் பார்த்தேன். மாசாணி அம்மன் அப்படி படுத்திருக்கிறதா நான் அந்த காட்சியை பார்த்திருக்கலாம். அது ஒரு வித்தியாசமா இருந்து. மாசாணி அம்மான் ஐயா புள்ளத்தாச்சி பெருசா இருக்கும் வயிறு அப்படித்தான் அமைப்பாங்க. அமைச்சு அம்பாள் கையப்ப காட்டி கொண்டு, அதாவது பிரசவத்துக்கு போற பெண்ணு எப்படி இருப்பாளோ அப்படி அந்த ரூபத்தை அந்த தெய்வத்தை அமைச்சு நாமந்தான் வித்தியாசம், பேருதான் வித்தியாசம். அதாவது பல நாமங்களை கொண்ட ஒரு இறைவன். many name of the one God. He is the Nasr, the king of the Jews என்றான் பைபிள்ல. எந்த இறைவனானாலும் நீ வேண்டத்தக்கது அறிதோ நீ வேண்டுவது. எந்த ஊருக்கு போறதுக்கு விசா எடுக்கிறோமோ அப்ளிகேஷன் கொடுக்கிறோமோ அது மாதிரி அந்தந்த தெய்வங்களே மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் 7:50 காளகஸ்தியானி. நாம் இறைவனை வணங்குகிறோம். அது எந்த தெய்வமானாலும் ஒரு சக்தியாக இருந்து இந்த ரூபந்தேகி ஜெயந்தேகிகள் தேவி மகத்தில் வாசிக்கிறாங்க. அது மனுஷனானாலும் சரி, மரமானாலும் சரி, செவரானாலும் சரி, நட்டக்கல்லை நடுவுலத்தி 4 புஷ்பம் தாக்கிய சுற்றி வந்து
முணு முணு என்று சொல்லும் மந்திரமே தலாண்டு பராசக்தியில ஒரு வசனம், பராசக்தி படத்துல எங்க இருந்தாலும் இறைவன் ஆத்மால இருக்கிறாள். அந்த ஆத்மாவை நினைத்து எந்த தெய்வத்தையும் எந்த ரூபத்தையும் வணங்கலாம். அதிலையும் மாசாணி அம்மாள் என்பது ஒரு சக்தி வழிபாடு. நான் நேற்று இந்த பேஸ்புக்ல பார்க்கும்போது இந்த படத்தை நீ பார்த்தேன். அப்ப நான் தெரியாத விஷயமா இருக்க தெரிந்து கொள்வோம் என்பதாக கேட்டேன். நிறைய பேச்சு அம்மாள் சொல்லி ஒரு அம்பாள் பேச்சு. இல்ல நிறைய கடும்பாடி அம்மன் சொல்லி எங்களோட வீட்டுக்கு எங்களோட சென்னையில எங்களை வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்கு. கடும்பாடி அம்மன் சொல்லி அந்த ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பூசை கொண்டு போய் அங்க சந்தோஷமா இருக்கும். இந்த அம்மனுக்கு எல்லாம் செய்யும் பொழுது எந்த ரூபம் எந்த ரூபமானாலும் பல நாமங்களுக்கு கொண்ட ஒரு இறைவனை நாம் பக்தியால் நானுனே பலகாலம் பத்தியமா திரு இறைவனுடைய நாமங்களை சொல்லி எந்த நாமமானாலும் ஜபிக்க திரு என்னக்கூடிய அருள் வந்து சேரும், அருள் சேரும். இறைவனை எந்த நாமங்களையும் கொண்டு கும்பிடலாம். இப்ப விநாயகருக்கு அருகம்புல்லு போல அம்மனுக்கு வேப்பமிலை என்பது எங்களுக்கு நாங்க தெரிஞ்சு வச்சுக்குள்ள விஷயம். அது எப்படி அம்மனுக்கு வேப்பம்பிலையோட தொடர்பு வந்தது என்று ஏதாவது கதை சொல்ல முடியுமா? அதாவது ஐயா, இப்ப நாங்கள் அந்த பரசுராமோட தாயாரை பற்றி பேசுறோம் தானே. அவள் அந்த தாயாரை பரசுராமர்கிட்ட பரசுராமரோட அப்பா போய் சொல்றார், நீ என்னுடைய மனைவி கொஞ்சம் சொல்லக்கூடாத ஒரு பேராக இருப்பதனாலே அவள் வம்சத்துக்கு ஒத்தையில அவளோட தலையை வெட்டி விடு. அப்ப அவ சொல்றா, நான் போய் வெட்டுறேன், நான் கேட்கும் வரம் நீ தர வேணும். ஓ தார நீ போய் வெட்டிட்டு வாடான்னு. அப்ப கழுத்தை வெட்டி விட்டுட்டு வந்து வரம் கேட்கிறார். அப்ப சொல்றார், அவளை கொன்றதுதான். வடக்கு பக்கமாக யாரு தலை வச்சு படுத்திருக்காங்களோ, அது யானையா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், அந்த வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்து இருக்கிற தலையை வெட்டி கொண்டு வை அப்படி சொன்னோன்னா பரசுராமர் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போற நேரம் வேப்ப மரத்தடியில ஒரு பொம்பளை படுத்திருக்கா, ஒரு கிழவி. அவள் ஜாதியில குறைஞ்சவள், உள்ளத சொல்லணும், சக்கிலிச்சு சொல்றாங்க தானே, சக்கிலிச்சு. இந்த டொய்லெட் எல்லாம் அந்த இப்ப இலங்கையிலே முந்தி இருந்தவங்க இப்ப இல்ல. இந்தியாவில மதுரையில, சேலம், ஈரோடு அந்த பக்கத்துக்கு எல்லாம் அம்மா அம்மான்னு காலையில கூப்பிட்டு கொண்டு வருவாங்க. முந்தியெல்லாம் இந்த கெனால் வழியால மலம் போறது இல்லை, எல்லாம் வாடியை வச்சு அள்ளித்தான் தூக்கி கொண்டு தலையில வச்சு கொண்டு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண் வேப்ப மரத்தடியில படுத்திருந்ததுனாலே இவர் அவளுடைய தலையை வெட்டி கொண்டு தன்னுடைய தாயாருடைய இதுல வைக்கும் போது சேர்ந்து கொண்டு அவ எழும்பி உட்கார்றாள். அவள் தான் தலைமாரி அம்மன், மாரி அம்மன். அதனாலதான் அந்த கருமாரியம்மன் கோயில்ல பாத்துக்கிங்களா, தலை மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க, கருமாரியம்மன் மட்டும். அப்படி மாறினவள் தான் அந்த இலையோட சேர்த்து வச்சுட்டார் அவர் பரசுராமர். ஆகவே இந்த ஆயுர்வேதத்திலே சகல வியாதியும் பீடையும் தீட்டுகளும் வராம இருக்கிறதுன்னா, பெரிய மனுஷி ஆனாலும் வேப்பலை எடுப்பார்கள். சின்னம்மை, பெரியம்மை, மணல்வாரி என்று சொல்லக்கூடிய 16 விதமான அம்பாளுடைய குற்றங்கள் பொறுக்காம வரக்கூடிய வியாதிகளுக்கும் வேப்பம் சோப்பு வருது, வேப்பெண்ணெய் வருது. எங்க தகப்பனாரெல்லாம் தினம் காலையில எழுமணும்னு ஒரு கரண்டி வேப்பெண்ணெய் குடிப்பார். அதாவது வியாதி வராமல் தடுக்கக்கூடியது. இப்ப இந்த கொரோனா நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்டு வாசலிலையும் வேப்பலை கட்டி தொங்க விட்டார்கள், வேப்ப இலையை அவித்து குடித்தார்கள். இப்படியாக உள்ளதான். அந்த தலை மாறியதுனாலே மாரியம்மனாக அந்த அம்பாளை போற்றி கும்பிட்டார்கள். ஆனாலும் இப்பவும் ஆடி மாதம் தொடங்கினால் ஆடி கூழு சொல்ற மாதிரி அந்த 31 நாளும் அம்பாளுக்காக படைத்து
நிறைய கஞ்சி காய்ச்சி அன்னதானங்கள் போட்டு கரகாட்டம், கும்பாட்டம், காவடி ஆட்டம் எல்லாம் ஆடும் பழக்கம் தமிழர்களிடத்திலே இப்ப உள்ளது. நான் பார்த்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி கழுத்துக்கு மேல மட்டும் வச்சு மூல விக்கிரமா வச்சு வணங்கும் ஆலயங்கள் நிறைய பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த கழுத்துக்கு மேல பின்னுக்கு அந்த இந்த நெருப்பு மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் இருக்கும். அது பெருசா நீங்கள் அதுல பாத்தீங்கன்றால் இந்த நெருப்பு மாறி உள்ள ரூபங்கள் ஆறாறு என்றால் தொண்டு முத்துமாரி, கருமாரி, மகாபைரவர், பைரவருக்கு இருக்கு, தாள பைரவர், கல்பாந்த பைரவர், இப்படி பைரவர் வம்சத்திலேயும் அம்பாளும் எல்லாம் உண்டு. ஆனால் துர்கை அம்மனுக்கு கிடையாது. இப்ப சிற்ப அவங்க வசதிக்காக அவங்க அதையும் போட்டுக்கொள்ளாங்க. துர்கை அம்மனுக்கு கிடையாது. துர்கை அம்மன் தலை வாரப்பட்டது, தோடு. நீங்கள் காஞ்சிபுரத்துல போய் பார்த்துட்டீங்களா? அப்புறம் திருச்சியில உள்ள வயலூர் இந்த பக்கம், அப்புறம் தாடங்க அம்பாளுக்கு ஸ்ரீசக்கர தாடங்க இந்த தோடாகப்படுறது ஸ்ரீசக்கரமாக செய்து வச்சவர் ஆதிசங்கராச்சாரியார். தாடங்க யுகலி பூத தபனோடுவ மண்டலா, அந்த தோடு ஸ்ரீரங்க இந்த யந்திரமாக செய்து வச்சதுனால அந்த ஊர்ல வந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கியதாக புராணங்களில சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இப்பவும் பாருங்க, கழுத்துல தோடு போட்டால் அது ஒரு நன்மையை தரும். இப்ப தோடுகளை பாத்தீங்கன்னா மயில் இருக்கு, முத்து நவரத்தின வச்சு போடுறாங்க. அப்ப அதெல்லாம் போடும்போது பிரகாசம். முத்துமாரியம்மனுக்கு அழகு பிறை, இந்த பிறன்னு வருதுதானே பிள்ளை, அதிலேயும் எத்தனை பிறை கொண்டால் இன்ன தேவதைன்னு சொல்லுவாங்க. தேவதை அதுல 8 ஜோதி, 8 ஜோதி இருக்குதானே, சோதி நெருப்பு 8ல இருந்தால் அகோரம். காலகண்டி சொல்றது ஒரு அம்பாள். அப்புறம் அஷ்டபூஜாங்கி மகிஷஸ்ய மர்தனே 8 கையோட, தசாஷ்ட பூஜாங்கி 16 கை, அது அம்பாள். 18 கையோட ஒரு அம்பாள். இப்போ நீங்க கோயிலுக்கு போய் எந்த அம்பாள் கும்பாபிஷேகம் பார்த்தாலும் அந்த கோயில இருக்கிற அம்பாளுக்கு எத்தனை கை என்பதை நீங்கள் முதல் பார்க்க வேண்டும். 2 கையா இருந்தால் 6 பார்வதி. அபயவரதோட இப்படி கையை இப்படி ஒதுக்கி இருப்பார், பார்த்திருக்கீங்களா? அது வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த அம்பாளுடைய தேவி மகாத்மிய பிரகாரம் பார்க்கிற நேரம் ஒவ்வொரு 4 கையோட, 6 கையோட, 8 கையோட மகிஷாசுர மர்தனியாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்க இந்த நினைவு வைத்துக்கிட்டு பார்த்தீங்கன்றால் நான் சொல்வது அத்தனையும் உண்மை, தேவி மகாத்திலே கூறப்பட்டது. மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா. நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம், வேப்பில எனக்கு என்னுடைய பாட்டி சின்ன வயசுல வேப்பம் பட்டையா அவிச்சு தண்ணி குளிக்க தருவா. கிழமையில ஒரு நாளே குளிப்பேன் நாங்க. கசக்கு வந்து கத்துனாலும் இல்ல குளியன்னு சொல்லி தருவா. சோ அது இப்ப எங்களுக்கு வேலை செய்தது தெரிகிறது. கனடாவுல ஒரு ஐயா இருக்கிறார், இந்த வில்லுப்பாட்டு எல்லாம் பாடுவார், தெரியுமா உங்களுக்கு? என்ன பேர் ஐயா? நம்மளோட அவர் வில்லுப்பாட்டு சோமசுந்தர குருக்கள். அவர் நாங்கள் கொழும்புல அவர் இருந்த காலத்துல, இலங்கை பிரச்சனைப்பட்ட காலத்துல என்னோட நிறைய சாந்திகளுக்கு எல்லாம் வந்திருக்கிறார். அவர் வேப்ப மரத்தை கண்ட 2 இலையை எடுத்து கடிச்சு தின்னு கொண்டே இருப்பார். ஏன்னு கேட்டா ஆயுர்வேதத்துல சிறந்ததாவது. நீங்க சொல்றவர் இப்ப அந்த வில்லுப்பாட்டுக்காரர் கனடால இருக்கிறாரோ? ஆமா ஆமா, ஸ்ரீதேவி வில்லிசக்குழு. நன்றி நன்றி, அதேதான். அவர் எங்களோட வசந்தன் குருக்களுக்கு ஒரு அண்ணா. அவர் நிறைஞ்ச மனுஷன் ஐயா, நிறைஞ்ச மனுஷன். எல்லா விஷயம் தெரியும். கோவில் சம்பந்தமான ஆகமங்கள், வைத்தியங்கள், கோவில் கிரியா, அது புத்தகமாகவே நிறைய வெளியிட்டு இருக்காரு அவரு. நான் ராம்நாத் குருக்கள் என்ற அந்த எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு இவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் நீங்க சொன்ன ஸ்ரீதேவியோட அப்பா சாம்பசிவ குருக்கள் என்றவர். ஆமாமா, அதாவது நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒருவர் அவர்.
நாயர்மார் கட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ஐயா? நாயன்மார் கட்டு. அதான் நாம் ஐயா, நாம் செய்த புண்ணியம், அது போன்ற மகான்கள் யாழ்ப்பாணத்துல உதித்தது. நிறைய விஷயங்கள், மந்திரமானாலும் சரி, எந்திரமானாலும் தந்திரமானாலும் சரி, இப்ப அவங்களோட மகன்மார் எல்லாம் ஐயப்ப சுவாமிக்கு கும்பிட்டு கொண்டு நல்ல சீரும் சிறப்புமாக நல்லா இருக்கிறாங்க. ஐயப்பதாசன் என்றவர் அவரோட அண்ணா. அவரும் ஒரு சித்தர் மாதிரி தான் நல்லா எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். பாவம். வசந்தனுடைய அப்பாவுடைய அண்ணாவின் மகன் தான் அவர். சரி 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 சரி. வசந்தனுடைய அப்பாவினுடைய அக்காவின் மகளத்தை என்னுடைய அண்ணா கல்யாணம். சரி சரி. வந்து மெட்ராஸ்ல இருக்காரு. அவரு இப்ப சாமியில போயிட்டாரு. எல்லாத்துக்கும் அவங்களோட குடும்பத்துல பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். வாணிமோகன் அவர்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி அண்ணா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்கோ. 568 வந்திருக்கின்றோம் ஐயா. இன்றைய மன்னிக்க வேண்டாம், 569. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாரம் திங்கட்கிழமை நிறைஞ்ச வாரம், பிப்ரவரி மாசம், மாசி மாசம். நேரம் 8 மணி 59 நிமிஷம். பாருங்கள், நிறைய பேசுவோம். வணக்கம் வணக்கம் லட்சுமி அம்மா, வாங்க. அல்லது நகுலவதி அவர் நிற்கிறீர்கள்? ரெண்டு பேரும் மியூட்ல போட்டு நிக்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வாணி. வணக்கம். வாங்கோ. வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி ஐயா. சித்திரை வருஷ பிறப்புக்கு இந்த கும்பம் வைக்க வீட்டில வேப்பம் இலையத்தான் வச்சு வைப்பார்கள். அது எதற்காக அப்படி செய்கிறது? வேப்பம் பூவோட சேர்த்துத்தான் அந்த கிட்டாக புடுங்கி வந்து எங்களுடைய அம்மா வைப்பா. அது பற்றி எனக்கு விளக்கம் தெரியாது, நீங்கள் சொல்ல கேட்கிறேன். நன்றி ஐயா. அதாவது புது வருஷம் பிறக்கும் போது மருத்து நீர் எல்லாம் வச்சு நாங்கள் குளிச்ச பிறகு கும்பத்துக்கு மாவில தான் வைக்க வேணும் என்பது விதி இருக்கு. ஆனாலும் அந்தந்த வருஷத்திலே அந்தந்த இலைகள், அந்தந்த புஷ்பங்கள் என்று சொல்லப்பட்டதுனாலே அந்த கும்பத்துக்கு சொருகி இருப்பார்கள். அதையே கும்பமா வைக்க மாட்டார்கள். மாவலை வச்ச பிறகு இந்த மாவலைக்குள்ளே அந்த மஞ்சள் பூ என்று ஒன்று இருக்கு, அதாவது விஷுக்கடை பூன்னு ஒன்று இருக்கு. அது வந்து யாழ்ப்பாணத்துல பூத்து தொங்கும் சித்திர மாசத்துல. அந்த பூவும் ஒன்று வச்சு, அதுக்கு பிறகு வேப்பம் இலை, வேப்பம் பூ அதை வச்சு, அதுக்கு முன்னுக்கு வெத்தலபாக்கு பழம் வச்சு, அதுக்கு பிறகு பழங்கள் எல்லாம் வச்சு, கண்ணாடி வச்சு, இதெல்லாம் வச்சு காலையிலே எழும்பின உடனே பார்ப்பது. அதாவது புது வருஷ கனி காண்பது என்பதாக இருப்பதனாலே இதெல்லாம் அந்த காலத்துல வேப்பம்பூவிலிருந்து சில நேரம் எருக்கம்பூ வைப்பாங்க, சில நேரம் இந்த யாழ்ப்பாணம் தாழம்பூக்கள் எல்லாம் வைக்கிறது உண்டு. அது ஒவ்வொரு வருஷத்துல அந்த என்னென்ன வருஷத்துல பறக்குதுன்னா அந்த மருத்து நீர் லிஸ்ட் ஒன்று இருக்கும், பாத்தீங்களா? போட்டு பஞ்சாங்கத்துல இன்னென்ன மருத்து நீர் நீங்கள் வைக்க வேண்டும் சொல்லி அதுகளை வச்சு வழிபாடு செய்வார்கள் என்பது விதியாக இருக்கிறது. எங்களுடைய அம்மா அப்படித்தான் வைப்பா. ஆனா அது எனக்கு எதற்காக தெரியாது. இப்போது ஒரு ஞாபகம் வந்தது ஐயா, அதான் உங்களிடம் கேட்டு தெரிந்து. நம்முடைய பரம்பரையாக நம்முடைய மாதா பிதா பாட்டி வழியில் உள்ளவர்கள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கால் அனுபவங்கள் ஜாஸ்தி அம்மா. அவங்க அதை வச்சு நல்லா திருப்தியாக வழிபாடு, என்ன குறவு வந்தாலும் குறவில்லாமல் தீபாவளியும் சரி புது வருஷமும் சரி அவங்க வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளுக்கெல்லாம் சிறப்பாக அவங்க நடத்தக்கூடியவர் தான் மூஜியானாதான் சொல்லுவாங்க. மூத்தோர் சொல்லும் மூத்த நெல்லிக்காயும் கசக்கும் இனிக்கும். ஆகவே அதான் வீட்டுக்குள்ள 2 வயது முதிர்ந்தவர்கள் எப்போதும் வீட்டுல இருக்கணும். நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுக்கறது.
ஆனால் இப்பதான் முதியோர் முதியோர் இல்லத்துல தானே இருக்கிறாங்க. முதியோர் சொல் அம்பலத்தில் ஏறாது ஐயா. அப்படி இல்லையம்மா, அம்பலத்திலேயே இப்போ சில வீடுகள்ல இப்போ எதுக்கு எடுத்தாலும் பெரியவரை வணங்குவது. அந்த காலத்துல நாங்கெல்லாம் வாழ்ந்த சின்ன புள்ளியா இருந்த காலத்துலமா கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க. 8 பேர பிள்ளைகள், 9 பேர பிள்ளைகள் இப்படியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு சொத்து பணம் பிரிஞ்சு 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 இப்ப கணவன் மனைவி நமக்கு 2 நாம 2 சொன்னாங்க. அது போச்சு. இப்ப நமக்கு ஒன்னாதான் இப்ப வச்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்த குழந்தைய கூட பிறக்க விட மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கிறத எப்படி தாய் மாமன் விசுவாசம் வரும்? சித்தி விசுவாசம் எப்படி வரும்? அத்தை விசுவாசம் எப்படி வரும்? பெரியப்பா பெரியம்மா யாருமே எல்லாருக்கும் தெரிந்தது அங்கிள் ஆன்டி. யாருக்கு யார் கதை சொல்லுவது ஐயா இந்த காலத்துல? அங்கிள் ஆன்டி இந்த 2 வசனத்தை விட வேற ஒன்றும் இல்லையே. தாத்தாவை பெரியப்பா பார்த்தாலும் அங்கிள், சித்தப்பா பார்த்தாலும் அங்கிள், அத்தையை பார்த்தாலும் ஆன்டி. இப்படியா போச்சுக்கா, என்ன செய்வது? நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நீங்க எடுத்த காரியம் நல்லபடியா நடக்கும். சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் வாணி. வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா நீங்கள் கதைக்கிறதை பற்றி. ஏன்னா இந்த மாசம் அப்படித்தானே மண் வளம் அது சம்பந்தமானதானே தமிழ் மாசம். மாசி மாசம் அம்மா இல்ல இந்த மாசம் மூத்தவர்களை மதிக்கும் மாதம் ஐயா. மண் வள இல்ல ஐயா 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 மூத்தவர்கள் மாண்பு போற்றும் மாதம் மாசி மாதம். மாசி இப்ப பங்குனி அல்ல. நீங்க இங்கிலீஷுக்கு தமிழுக்கு சொல்றீங்க. இல்ல 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 அந்த மாதத்தை சொல்றேன் நான், மாதத்துக்குள்ள வர இல்ல. மூத்தவர்கள் மாண்பு போற்றும் மாதம். போன மாதம் தான் தமிழ் கலை மண்பளவுன்னு சொல்லி. சரி 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 வந்துட்டானப்பலையா சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். போன மாதத்தையே சொல்லிட்டீங்க. ஞாபகப்படுத்தி இருந்தால் ஐயா ராம குருக்கள், சாம்பசிவ குருக்கள் அவர்களை மூத்தோர்களை. ஆமா, எப்பவுமே மூத்தோர் சொட்டு. அதான் இலங்கை வச்சு பாத்தீங்கன்னாமா அவங்கள் வாழ்ந்த காலத்துல அவங்களோடு நாங்க வாழ்ந்தோம் என்பது ஒரு சிறப்பு ஐயா. உண்மை, அது உண்மை ஐயா. கைலாசநாத குருக்கள், விஸ்வநாத குருக்கள், குஞ்சிதவாத குருக்கள் அவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் நிறைய விஷயங்களை அறிந்தோம் ஐயா. பரமேஸ்வர குருக்கள் அப்ப அவங்கள் எங்களை வழிகாட்டினார்கள். அதான் நான் எடுத்தோட நீ சப்ஜெக்ட் எடுத்த நீ கோவில் பூனை தேவாரம் தெரியாது ஏன்னு கேட்டாக்கா இப்போ ஒண்ணுமே ஒத்துக்குமே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அம்மா அமாவாசையில ஆச்சாரிய விஷயம் பண்றாங்க, அட்டவணையில கரிநாள்ல சடங்கு செய்யறாங்க. யாரும் இல்லை, நம்ம ஆட்கள் தான். நம்ம ஆட்கள் கெட்ட நாளிலே குடும்பத்துக்கு நல்ல காரியம் செய்கிறார்கள். என்னன்னு கேட்டால் எல்லாம் சுக்கிர வசதி. அதே தெரிஞ்சு கொண்டு அதை அப்படி செய்து கொடுக்கணும். அதான் ஒரு கேள்வி. அதுக்குதான் கோவில் பூனை தேவாரம் தெரியாது. அதுக்குதான் அந்த சப்ஜெக்ட் எடுத்த நான். பஞ்சாங்கம் லண்டன்ல 1000 வந்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. அது கூடாதானே ஐயா, அவைக்கும் கூடாது, செய்யற ஆக்களுக்கும் கூடாது. நான் கவலைப்படுறேன் இவங்க செய்யறதெல்லாம் பார்த்து கவலைப்படுறேன். ஏன்னு கேளுங்க, அந்த எத்தனை பஞ்சாங்கம் லண்டன்ல இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா பாப்பா இன்று கரிநாள், இன்னைக்கு அமிர்த சித்த யோகம் இதெல்லாம் போட்டு நாள்ல செய்யலாம் தானே. அதெல்லாம் விட்டு மரண யோகம், அமாவாசையில கொண்டு போயிட்டு ஒரு ஆச்சாரிய விஷயம் செய்யலாமா? அடுத்தவனுக்கு எல்லாம் பொட்டு வைக்கிறாங்க நம்மாள்கள், தனக்கு பொட்டு வைப்பதில்லை. ஊருக்கு தான் உபதேசம். இல்லையா, இப்ப ஒரு கூடாத நாள் வச்சு கொடுக்கறது அது கூட அது அந்த குடும்பத்துக்கு தானே ஐயா கூடாது. என்ன
அதை செய்து யாரு கொடுக்க அம்மா, இது யாரம்மா சொல்றது? பூனைக்கு யாரு மணி கட்டுவது? கட்டுவது. இனி மற்றது அவங்களை சொன்னாலும் அவைக்கும் புரியாது ஐயா. கேட்க மாட்டாங்க. நாங்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அம்மா. நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பத்துல இப்படி ஒரு செயலை செய்கிறார்களே. அப்ப இவங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணாங்க, தனக்கு தானும் ஏட்டிச்செருக்கா கறிக்கு உதவாத சொன்ன மாதிரி உனக்கு இல்லடி ஏட்டிச்செருக்கா கறி வை சொல்ற மாதிரி. அதுதான் ஐயா, உண்மை ஐயா. இன்னொரு கேள்வி ஐயா, என்னடா இந்த கல்யாண வீட்டுல ஐயா முன் வாசலுக்கு கும்பம் வைக்கும் பொழுது நெல்லு வச்சு வைக்கலாம் தானே ஐயா? நெல்லை விட அரிசிதான் உத்தமம். அரிசிதான் உத்தம். நெல்லு வைக்க கூட அது நெல்லு மற்ற காரியங்களுக்கு தான் அநேகமாக பாவிக்கிறோம். அதாவது துக்க காரியங்களுக்கு கும்பம் வைக்கிறதுனால தான் நெல்லு வைக்கிறோம். சரி சரி. இதுக்கு இதெல்லாம் புனிதமானது. அதாவது கல்யாண வீட்டு வாசலிலே புனித கும்பம், அதாவது வரவேற்று வைக்கும் போது வடக்கு பக்கம் பார்த்து, அதாவது தன்னுடைய இடது பக்கம் வாழையிலையும் கும்பத்துக்கு அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு வாழையில வச்சு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு இப்படியெல்லாம் செய்ய வேணும். விளக்குகளுக்கு பொட்டு வைக்க வேணும், பிள்ளையார் பிடிச்சு வைக்க வேணும், பிள்ளையார் பொட்டு வைக்க வேணும், பிள்ளையார் அகம்புல் வைக்க வேணும், கனிவர்க்கங்கள் வைக்க வேணும். இப்படியான மங்களமான காரியங்கள் பன்னீர் குப்பா முதலாகியதெல்லாம் அங்கே வைக்க வேணும். தேங்காய் உடைச்சு வைக்க வேணும். என்ன ஐயா அது மண்டு நிறைவா இருக்கணும் பிள்ளையாருக்கு. ஆமா. இல்ல இன்னொருத்த நான் பார்த்தேன் ஐயா, அப்படி நெல்லு வச்சிருந்ததை கேட்டுனா தான் அவை இல்லை, அது தாங்கள் தான் தங்களோட பரம்பரை தாங்கள் செய்யறதுன்ற மாதிரி சொல்லி இருந்தேன். அதைத்தான் நான் உங்களிடம் கேட்டேன். அப்படி இல்ல நீங்க சொன்னது எனக்கு தெரியும், இப்படி அதுக்கு கூடாதுன்ற மாதிரி. அப்ப அதைத்தான் நானும் அதை உண்மையா அது சரியா பிள்ளையாண்டதா இருக்கு. நான் சொல்றேன், எத்தனையோ புத்தகங்கள் அடிக்கிறாங்க, ஓமையா எத்தனையோ விழாக்கள் எடுக்கிறார்கள், எத்தனையோ மகாநாடு நடக்குது. காசுல ஆயிரக்கணக்கான பணங்களை கொண்டு போய் கொட்டி மகாநாடுகள் நடத்துகிறார்கள். அந்த மகாநாட்டால நம்ம மக்கள் நன்மை பெறுகிறார்களா என்பது ஒரு கேள்வி. அது உண்மை ஐயா. அவ்வளவு காசை கொடுத்து மக்களை கூப்பிட்டு அது கொஞ்சம் மகளுக்கு தெரிய அவைக்கு தெரியத்தக்கதா இருக்க வேணும். எல்லாம் மலர் அடிக்கிறாங்க, பெரிய புத்தகம் அடிக்கிறாங்க, கடைசியா பார்த்தா அது இந்த செருப்பு கழட்டி விற்கிற அந்த இதுலதான் அலமாரிக்குள்ள போக மாட்டேங்குது இவ்வளவு புத்தகங்களும். அந்த அப்படியே வாசலை விட்டே போயிருது. இல்லையா அது வாசிச்சா தானே அதுல இருக்கிறது என்னன்றது விளங்கும். என்ன வாசிச்சு எப்பவுமே எந்த துறையிலும் என்ன புத்தகம் அடிச்சாலும் என்ன மலர்கள் அடிச்சாலும் அது மக்களுக்கு போய் சேருமா என்பது ஒரு கேள்வி வச்சு கொண்டுதான் புத்தகங்கள் அடிக்க வேண்டும். சரி ஐயா, நன்றி ஐயா. உங்களோட வணக்கம். வணக்கம், வாங்கோ பேசுவோம். நிறைய இனிய வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்கோ. சிவராத்திரி வாங்கோ. வணக்கம் வாணி. நலமா இருக்கிறீங்களோ ஐயா? நலம். நல்லது நல்லது. உங்களோட நிகழ்ச்சிக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றிமா. எனக்கு கேள்வி என்னண்டால் ஐயா, நாங்கள் இப்ப எல்லா கடவுளையும் வழிபடுறோம். இப்ப ஒவ்வொன்றுக்கு சொல்றோம் சரஸ்வதி கல்வி தருவார், திருமகள் செல்வம் தருவார். முருகன் என்ன தருவார் என்று எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். அந்த 6 முகத்துல யார் பிள்ளையார், சுவாமி, அம்பாள், அப்புறம் விஷ்ணு, நவக்கிரகங்கள், சூர்யாதி 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும். ஓகே, அப்ப அந்த 6 முகத்திலும் 6 கடவுள் இருக்குதோ? ஆமா, 6 முகங்களிலும் 6 குழந்தைகள் இருக்கு. அது சரி. நீங்கள் இங்க கேளுங்க, ஒவ்வொரு கடையா போய் சாமான் வாங்க தேவையில்லை. ஒரே இடத்துல இப்ப எல்லா சாமானும் விற்கிறதுக்கு என்ன பேர் வந்திருக்கு? சூப்பர் மார்க்கெட். அது போல முருகன் சூப்பர். அவரை கும்பிட்டா உங்களுக்கு எல்லா தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கும். 6 முகம் ஆன பொருள் நீ அருள் வேண்டும். ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாள். ஆகவே முருகப்பெருமானை கும்பிட்டால் எல்லா தெய்வங்களையும் கும்பிட்ட இது கிடைக்கும்.
ஓ, நல்லது, நல்ல கேள்வி. ஆமா, அந்த நல்ல பதில் உங்களோட. நான் நினைச்சேன் இது என்னடா முருகன் என்ன வீரத்தை தாராரோ, சூரன் போரில சூரனை அடிச்சவர் தானே என்ற ஒரு கேள்வி இருந்தது. சூரனை அழிக்கவில்லை, அப்ப தடுத்து ஆட்கொண்டவர் ஏன்னு கேட்டாக்கா, சூரனை, சிம்பாசுரனை, கஜமுகாசுரனை முருகனாலே கொல்லப்பட முடியாது. காரணம் அவங்க சுக்கிரனுடைய விந்து. ஓ, சாகாவரமும் பெற்றவர். அப்ப அப்ப கழுத்தை விழுத்தினவர் தானே. கழுத்து அது வெட்ட வெட்ட முருங்க மரத்தை வெட்ட வெட்ட வளருது தானே. அது போல வரும் என்ன. சரி, அதாவது சுக்கிரண்ட விந்து அம்மா ஒரு நாளும் அழியாதான். யாற்ற விந்து? சுக்கிர பகவானுடைய விந்து. ஓ, அதான் அவங்களோட அப்பா அம்மா, அவரோட வம்சம் சுக்கிரண்ட வம்சம். சிவபெருமான் பஸ்மாசுரனை அழித்தார், மகாவிஷ்ணு நரகாசுரனை அழித்தார். ஆனால் கந்த புராணத்திலே சூரசம்ஹாரத்தையும் கஜமுகாசுரனையும் சிம்மாசுரனையும் ஒரு ஆளை அழிக்க முடியவில்லை. காரணம் சுக்கிரண்ட விந்து. ஆகவே சேவலும் மயிலாக மாறக்கடவது. சரி, இன்னொரு கேள்வி. இப்ப மலேசியாவில முருகன் அம்மன் கோவில்ல இருந்து அந்த வேலை கொண்டு வந்து இந்த முருகனுக்கு கொடுக்கினான். அங்க இருந்து கொண்டு வந்து இங்க கொடுக்கிறார்கள் அந்த தைப்பூசத்துக்கு. ஏன் முருகன்கிட்ட வேல் இருக்கு, ஏன் அங்க இருந்து கொண்டு வந்து கொடுக்கினோம்? என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல காரியங்களும் போது மாதாவை கும்பிடுவது உத்தமம், அவளுடைய அருள் பெறுவது உத்தமம். சிக்கல் சிங்கார வேலன் சொல்ற முருகனுக்கு வேல் வாங்கும் போது மூலஸ்தான சிலைக்கு வேர்த்து தண்ணி வடிதான். அப்போ அம்மாளுடைய சுப்பிரமணிய வேல் கொல்லவில்லை, சம்ஹாரம் செய்யவில்லை. சக்தி இல்ல உமாதேவியார்கிட்ட வேல் வச்சுதான் சூரனை அழிக்க போறாரு. அதுக்காக கொண்டு வந்து கொடுக்கறதாகும். அம்மன் அருள் இல்லாம கிடையாது. சரி, இன்னொரு கேள்வி ஐயா. சிவராத்திரிக்கு சிவலிங்கத்துக்கு பால் ஊத்தி நாங்கள் எல்லாம் பூஜை செய்கிறோம். அந்த சிவலிங்கம் நார்மலான சிவலிங்கம். இன்னொரு சிவலிங்கம் இருக்கு உள்ளுக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு உள்ள ஒரு நடராஜர் இருக்கிறார். அதுக்கு தான் ஐயர் பூஜை செய்கிறார். அப்ப ஐயர் பூஜை செய்யக்குள்ள வந்து அந்த உள்ளுக்கு ஒரு பக்கம் என்ன குங்குமம், ஒரு பக்கம் சந்தனம், அல்லது ஒரு பக்கம் விபூதி, ஒரு பக்கம் இப்படி அந்த ரெண்டையும் பிரிச்சு காட்டுறார். அதோண்டு அது ஏன் என்றது, அது நான் நினைக்கிறேன் அருவம் உருவம் சேர்ந்த உருவத்துக்கோ என்ற ஒரு கேள்வி இருந்தது. ரெண்டாவது, இந்த மாதுளம்பழத்தை அப்படியே கொட்டுறார் தனியா, மாதுளம்பழத்தை. அதையே நான் கேட்பேன். மாதுளம்பழம் வந்து பஞ்சாமிரத்துக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் கனிவர்க்க அபிஷேகம், பழ வகைகள் அபிஷேகத்துல அது உண்டு. சரி சரியா. குங்குமமும் சந்தனமும் இரண்டாக பிரித்து காட்டுவது அர்த்தநாதீஸ்வரர். அர்த்தநாதீஸ்வரர் அம்பாளும் சிவனும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் என்பதை காட்டுவதற்காக மூலஸ்தானத்துல ஒரு சிவலிங்கம் இருந்தாலும் உள்ளியில உள்ள சிவலிங்கத்தை தான் உங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள். ஆமாம், வழியில. இப்ப நான் ஜனாதிபதியா இருந்தால் நான் அமெரிக்கா போக முடியாது, நான் ஒரு ஆள் அனுப்புவேன், ரெப்ரசன்டிவ். அது போல மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானுக்கு பதிலாக அங்க ஒரு சிவலிங்கம் வச்சு உங்களோட கையால உங்களுக்காக புண்ணியம் சேர வேணும். அதாவது அடியார் மனம் குளிர உங்களோட கையாலே அது நடக்க வேணும்னு சொல்லி, தெரியுங்களா? அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய். நீங்க எங்க சாமி கும்பிட்டாலும் சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு சிவனுக்கு தான் போய் சேரப்போகிறது. ஆமாம், அது அருவம் உருவம் ரெண்டும் இணைஞ்சது என்றதை அருவுருவமாகும். ஆமாம். ஆகவே எங்கே இருந்து கிளம்பினாலும் மெட்ராஸுக்கு போய்தான் சேரப்போகுது.
ம். அப்படிப்பட்ட அந்த தெய்வங்களை நாம் தொழுது சிவராத்திரி வழிபாடு செய்கிறோமானால் எல்லா பாவங்களும் சிவசிவா என்று நீங்கி லிங்கோத்பகாலமாகிய சிவருவான் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். அது மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதுமோ? கடைசி பூசையும் 4 பூசையும் பார்க்க வேணுமோ சிவராத்திரி காலங்கள்ல? 4 காலமும் உள்ளதுதான் விசேஷம். ஆனால் இந்த வருஷம் பகல் ராத்திரி 2 மணிக்கே சதுர்தசி திதி அற்று போய் உடனே அமாவாசை ஆரம்பித்து விட்டது. சரிங்களா? ஆமா. அப்போ நீங்கள் ஒரு காலம் பார்த்தாலும் சரி, 2 காலம் பார்த்தாலும் சரி, லிங்கோத்ப காலம் பார்த்தாலும் சிவ சிவா என்று சொன்னார் போதும். நல்லதா ஐயா? இன்றைய சதுர்த்தி தானே? இன்றைய நாள் சதுர்த்தி தானே? ஆமா. ஓகே. அப்ப சதுர்த்தியில நல்ல காரியங்கள் செய்யலாமோ ஐயா? சதுர்த்தியில என்ன செய்ய போறீங்க? பிள்ளையார் விஷயமான ஒரு சுபகாரியங்கள் செய்யலாம். ஆனாலும் மாசி மாசம் என்று ஒரு கேள்வி இருப்பதனாலே பால் பொங்குவதை தவிர மற்றதெல்லாம் செய்யலாம். என்ன பொங்குவது? பாலோ? புது வீடு கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு உத்தமம் இல்ல. அப்ப புது கோவில் போறது அல்லது புது மனை போறது அதுக்கு ஐயா மனை போறத பத்தி நீங்க பிரச்சனை இல்லை, பால் காய்ச்ச கூடாது. அப்ப அறிவிச்சது எங்களுக்கு ஒரு புது வீட்டுக்காரர் இன்றைக்கு. அது எனக்கு யாமறியுமோ பராபரம். சரி சரி. ஓகே ஓகே. நல்லது ஐயா, மிக்க நன்றி. மாசி மாசம் புரட்டாசி மாசி மாசம் புரட்டாசி மாசம் மார்கழி மாசம் இதெல்லாம் தவிர்க்க சொல்றாங்க. எதுக்கு? கிரகப்பிரவேசங்களுக்கு எல்லாம் வழிபாடு மட்டும் செய்யலாம். ஓகே. நன்றி ஐயா, நன்றி. நன்றி, வணக்கம். நீங்க சொல்ற தகவலுக்கு எல்லாம் நல்லது. ஆமா, இன்றைக்கு ஒரு ஆள் புதுமனை போறா. ஆனா அறிவிச்சவா நான் பால் காய்ச்ச கூடாண்டா பால் தான் நாங்க காய்ச்சற முக்கியத்துவம் தெரியல என்னண்டு. ஓகே, நன்றி நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. தவறு செய்தால் அதை திருந்தி அது நாங்க பொறுப்பாளி அல்ல. ஓகே, அது அவர்களுக்கு யார் சொன்னார்களோ அதன்படி செய்கிறார்கள். நல்லது. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி. வாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வாணி ஆன்மீக பாலம். வாங்கோ, நிறைய பேசுவோம். வாங்கோமா, வாங்கோ. ஒரு தரம் பேசாட்டி இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேட்கலாம் அம்மா. இந்த லண்டன் தமிழ் வானொலி ஓபன் ஹார்ட், ஓபன் காண்டம். இந்த மண்டல அபிஷேகம் இருக்குதானே கோவில்கள்ல, கும்பாபிஷேகம் முடிச்சு வார மண்டல அபிஷேகத்துல ஒரு பூசை செய்யறேன்டா, என்னத்தை நாங்கள் அதுல கவனிக்க வேணும்? முதல் உங்களோட நட்சத்திரத்தை நீங்க செய்ய முடியுமான்னு பாப்போம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுண்டா. அடுத்த புருஷன்காரட நட்சத்திரத்தை பாருங்க. 4 நட்சத்திரமும் இல்லையண்டா. இருக்கும், இல்லாம போகுமாமா. 48 நாள் மண்டலாபிஷேகம் என்னம்மா நீங்கள்? அது இல்லாத ஒரு நாள்ல தந்திருக்கண்டா, என்ன செய்ய? முதல் நான் சொல்றேன், கோயிலுக்கு போனா என்ன சொல்றாங்க? திதிவார யோக கரணம் அதெல்லாம் பார்த்து சொல்றாங்க. கூட நட்சத்திரத்திலேயோ அஞ்சாட நட்சத்திரையோ மகனுடைய நட்சத்திரத்திலேயோ அப்படி செய்தான். அப்படி இல்லாட்டி ஒரு வெள்ளிக்கிழமை அடி ஒரு பிரதோஷம் வந்து 48 நாளைக்குள்ள பிரதோஷம் வரும், ஒரு பருவம் வரும். இதுல சிறந்த நாளாக நீங்க செலக்ட் பண்ணி செய்வது உத்தமம். ஒண்ணுமே வேணாம், ஒரு பூர நட்சத்திரம். பூரம் என்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம், பார்வதி அம்மனுடைய நட்சத்திரம். பூரத்திலே பிறந்த புருஷனும் பூரத்திலே பிறந்த பெண்ணும் குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதாவது பூர நட்சத்திரை தொட்டு யார் ஒருவர் மாசம் பூரத்துக்கு லலிதா சகஸ்ரநாமம் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அந்த குடும்பத்தில் பூர நட்சத்திர தேவதை சுக்கிர பகவான் ஒரு நாளும் தரித்திரத்தை கொடுக்க மாட்டான். சரி, இப்ப அப்படித்தான் நட்சத்திரம் கேட்டம் கிடைக்கல. ஒரு நாள் பூசிய செய்ய சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப அந்த பூசியை எடுத்தமெண்டா அது சதுர்த்தியில வருது. அப்ப என்ன எப்படி செய்யறது? சதுர்த்தி பிள்ளையாருக்கு தான் செய்யும். அதுதான் இப்ப இந்த ஓமண்டு இன்றைக்கு என்றால் அது ஓமண்டு சொன்னது. அதான் எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் இஷ்டம் இல்லைத்தான். ஆனால் என்ன செய்யற, வேயூர் தோழி பங்கன் மாதிரி எல்லா காலமும் போடுவாங்க. நான் சொல்றேன், நான் யாரையும் நான் கொண்டு சொல்ல வரல. கோவில போடுவாங்க, மண்டலாபிஷேகம்
உபயம் செய்ய விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஆமாம் டெலிபோன் நம்பர் ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்ப நான் சொல்றேன், இப்ப எந்த கோயில்ல இப்ப நீங்க எந்த கோயில்ல நீங்கள் இப்ப மண்டலாபிஷேகம் செய்ய போறீங்கன்னா அந்த சுவாமிக்கு என்ன நட்சத்திரத்திலே கும்பாபிஷேகம் செய்தார்கள் என்பதை நீங்க அறிந்து ஓ ஆ ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் இப்ப சொல்லுங்களேன். இப்ப போன வாரம் தான் நடந்ததா கும்பாபிஷேகம்? ஓ அது இந்த தைப்பூசம் அன்று நடந்தது. சரி, பூசத்துக்கு அடுத்தது அனுஷம் உத்திரட்டாய், இந்த 3 நட்சத்திரம் கிடைக்குமான்னு பாருங்க. இன்றைக்கு என்ன நட்சத்திரம் என்று தெரியா? இன்றைக்கு அஸ்வினி. நல்லதா இன்றைக்கு? அஸ்வினி நல்லம். அஸ்வினி தானமா முதலாவது கேதுடைய நட்சத்திரம். பிது தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய நாள். சரியா? எல்லாத்துக்கும் ஒரு சொல் சொல்றாங்க தானே. ம் அஸ்வினி மகம் மூலம் இதுலயும் கும்பிடலாம். ஓகே, இல்ல நல்லது. அவங்க தான் ஒரு நாள்ல தந்து டீச்சர் இந்த நாள்ல நீங்க ஒரு பூசை செய்யணும் கேட்டாங்க. அவங்களோட இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க உபயோகம் செய்யறதுக்கு அப்ப நீங்க செய்து போலாம். இந்த வருஷம் செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யலாம். அபிஷேகத்துல நம்மள இஷ்டத்துக்கு தான் கோவில். அப்ப நான் சொன்ன நட்சத்திரம் இல்லையாண்டா வேண்டாம். அது எப்படி இல்லாம இருக்கு அம்மா? பூச நட்சத்திரம் ஐயா இல்ல ஐயா எல்லாரும் பூசம் 27 நாள். 27 நாளைக்குள்ள 27 சும்மா அவங்களுக்கு வசதி கேட்டவாறு நீ உபயம் இல்லாதனால உங்க தலையில உபயத்தை கட்டிட்டாங்க. இல்ல அது நாங்கள் ஏற்கையில இல்ல 2-3 விடியம் ஐயா உண்டு. எனக்கு லீவ் வேண்டா, அவருக்கு லீவ் இல்ல, பிள்ளைக்கு லீவ் இல்ல, அப்படி மாறி மாறி வரும். எல்லாம் சரியா வரைக்குள்ள நட்சத்திரம் சரி வராது, அப்படி கிடக்குது அப்படியே. ஆமா, வேண்டத்தக்கது அறிவோம். வணக்கம் ஐயா. மிக்க நன்றி. வணக்கம் மாணி. வணக்கம் அனைவருக்கும். ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இந்த சிவராத்திரி முதல் நேயர் கேட்ட போல நானும் சிவராத்திரி பற்றி சிவராத்திரி இதுல சிவலிங்கத்துக்கு 2 இடங்களில் தண்ணி ஊத்தலாமா? அது நீங்க மூலஸ்தானம் போய் நீங்க அபிஷேகம் பண்ண முடியாது. எழுந்து அருளி உற்சவமூர்த்தி மாதிரி எழுந்து அருளி முன்னுக்கு சுவாமிக்கு ஒரு பீடம் வச்சு நீங்க போறவங்க அதுல அபிஷேகம் பண்ணக்கூடியது. ஏன்னு கேட்டா நீ என்னைக்கு அந்த கோயிலுக்கு போன அபிஷேகம் பண்ணல. உங்களோட மன திருப்திக்காக மனத்தகத்தான் வாக்கில் உள்ளார் 7 அண்டத்தப்பால். அப்ப எங்க இருந்தாலும் சிவராத்திரி அன்றைக்கு உங்களோட கையால கொஞ்சம் ஆனாலும் நிறைய பால் தர மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சின்ன செம்புல பாலை தருவாங்க. ஆமா, இல்ல நான் ஐயா கேக்குறேன்னா 2 கோயில்ல கொண்டு போய் தண்ணி ஊத்தலாமான்றதுதான். அதெல்லாம் குற்றம் இல்லை. இதுல சிவபெருமான் எங்கும் இருக்கிறார், எங்கும் ஊனிலும் இருப்பார், திரும்பெருமைப்பார் தூயன் ஜோதி நாராயணன். சிவபெருமானை சிவராத்திரிக்கு எங்கேயும் வச்சு அபிஷேகம் செய்யலாம். ஒன்றும் இல்லையா, ஒரு பிடி அரிசியை வச்சு அதுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணாலும் அவ்வளவு சிவலிங்கம் தான். அதனால்தான் அண்ணாபிஷேகம். அண்ணாமலையான் அடிக்கம்பளம் செந்திரஞ்சின்னு சொல்றாரு திருவாசகத்துல. இறைவனை வழிபாடு செய்வது எந்தவித தோஷமும் இல்லை. நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். உங்களுக்கு மனம் இல்லாட்டி நீங்க அபிஷேகம் பண்ணாம கும்பிட்டுட்டு வரலாம். ஆனால் நாங்களும் பங்குள்ள வேண்டும் என்று நல்ல உள்ளத்தோடு நாங்கள் அபிஷேகம் செய்வதனாலே மூலஸ்தானத்திலே சிவாச்சாரிய பெருமகன் அபிஷேகம் செய்வார். நீங்க வெளியில் அபிஷேகம் செய்வார். அங்க செய்த புண்ணியம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. வணக்கம். வாங்க. நன்றி வணக்கம். அதனால நாங்கள் வாங்கிட்டு போற பாலை நாங்களே சம்பளம் ஊற்றி செய்ய என்னையா விடுறதில்ல. அவங்க விடலைன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாடு இல்லை. இல்லாதான் நீங்க பொறுப்பாடு இல்லாத ஒரு கேள்வியா கேட்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படி அந்த ஒரு போத்த பேக்கெட் பாலையும் 10 பேருக்கு கொடுத்துருவாங்க. விளங்குதா? கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சின்ன செம்பு தான் கொடுப்பாங்க. நான் கபித்தாவத்தில் இருந்த காலத்துல ஒவ்வொரு குடத்தை வச்சிடுவேன். அடியார்கள் எவ்வளவு வேணா பால் விட்டு உங்களோட கையாலேயே விட்டு அதாட்டி நீங்க நினைப்பீங்க ஐயா ஒரு பெரிய பெரிய போத்தல் பால் போட எனக்கு கொஞ்சமா தானே கிடைச்சது. அதெல்லாம் இந்த கோவில்ல நடக்கிற விஷயங்கள். நாங்க மேற்கொண்டு நிறைய பேச முடியாது, தெரியும் தானே. வந்துடுவார் 5 பவுன்
நாங்களே பால் வாங்கி இப்ப இப்ப கொடுத்துட்டு நகுலா நீங்கள் நகுலா சித்திரவதை சிவநாதன் வந்து அவங்க எல்லா இடத்துக்கும் போனவங்களே, நான் மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு, யாழ்ப்பாணம், இப்படி எல்லா இடத்துலயும் போய் இப்ப ஜெர்மன்ல உட்கார்ந்து கொண்டு அங்க ஒரு வட்டத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். விளங்குதா? ஐயா அது என்னென்றால் நாங்கள் தான் எடுத்து இப்ப ஒரு வாளிக்க வந்து எல்லாரும் பால் ஊத்துறோம் பட்டிக்க, ஆனால் அவர்கள் ஒரு ஆள் நின்று அந்த செம்புக்குள்ள அள்ளி தருவார், நாங்க சிவலிங்கத்துக்கு ஊத்துவோம். அப்ப எங்கட பாலும் அதுக்குள்ள செய்யறது தனி. எங்கட பாலை கொண்டு அதுல செய்ய என்னண்டா 100-150 பேர் காத்திருக்கணும் அந்த சிவலிங்கத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு விடுவினோம். லிங்கோத்சவ காலத்துல இந்த 1 மணி நேரம் தான் அபிஷேகம் உண்டு. அந்த நேரத்துல நாங்கள் அந்த பெரிய சிவலிங்கத்துக்கு வடிவாக காணும் அந்த ஒரு செம்பு தருவினம் காணும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, சிவராத்திரி 4 காலமும் அடியார்களை முதல் காலம் முதலாகி கடைசி காலம் வரைக்கும் பால் விட அபிஷேகத்தை நாங்கள் கோயில உள்ள தர்மகர்த்தாக்களும் சரி குருக்களும் சரி பொறுப்படுத்தி தொடர்ந்து விட்டு கொண்டே இருக்க வேணும். அது நிப்பாட்டுனா அப்ப ஒரு காலம் போகும் தானே. அதுதான் தனி அந்த முந்தி ஒரு காலம் அப்படி இருந்தது, பிறகு இப்படி விட்டுட்டினா எல்லாம் ஒரு காலம் இரு காலம். இப்ப கோயில்கள் பணம் தான் ஐயா முக்கியப்படுத்துது, அதுதான் கவலையா இருக்குது. ஆமா கவலைதான். கவலையா இருக்கு சொல்றீங்க, கவலைதான். உங்களுக்கு ரதி தேவியை தெரியுமா? ஜெர்மன்ல ஒரு கோயில் ரதி தேவியா? எந்த கோயில்? குறுக்களமா ரதி. இது அம்மாடா இங்க கனகதுர்கி அம்மனா? இல்லையம்மா, நம்ம இங்க லோகநாத ஐயாட தம்பியார் அங்க இருக்கிறார். இல்ல எந்த கோயிலண்டா தானே தெரியும். அவங்க வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து தம்பையார் சத்தத்துல இருந்து தெரியும். நல்ல நல்ல இறைவனிடத்திலே நல்ல அன்பு உள்ள கொண்டவர். உங்களை நான் பார்த்தேன் அந்த கோயில்ல, குறுக்கலையாவோட படம் எல்லாம் பேஸ்புக்ல போட்டிருந்தீங்க. அது கொமஸ் பாக் முருகன் கோயில். காமாட்சி அம்மா நிலமா? காமாட்சி அம்மா. அது காமாட்சி அம்மாடா. மற்றது இந்த கொமஸ் பாக் முருகன் கோயிலும் அந்த குருக்களோட படம் எடுத்தது. நான் பார்த்திருக்கேன் நிறைய படம். அதுலதான் அந்த அம்மாவும் ரதி சொல்றவர். சரி சரி. ஓமாம், அவர் மெய்யமணிதான் நீங்க சொன்ன ரதிட்டா. நல்ல அவர் வந்து அவ அப்பா வந்து அம்மா ரொம்ப பக்திமான அம்மா. அவ தாயாரும் அப்படித்தான். விரதங்கள் எல்லாம் அப்படி செய்வாங்க. தம்பையார் சத்தத்துல இந்த காலத்துல நாங்க படிக்கிற காலத்துல அவங்கள தெரியும் எனக்கு. இன்னைக்கு கூட பேஸ்புக்ல நாங்க பேசிக்கொண்டோம். அவ்வளவுக்கு அந்த ஐயா நல்ல ஒரு பக்திமான். நல்ல உண்மைதான். குருக்கடிந்த ஆசிகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி காண்பதும் நன்றே. அதான் ஐயா, அது ஒரு பூர்வ புண்ணிய பலன் என்று நாங்க நினைச்சு கொள்ளுவோம். அந்த ஒரு கோவில்கள் தரிசனங்கள் இதுகள் எல்லாம் உண்மைதான். நன்றி அம்மா. நன்றி. நன்றி. வணக்கம். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமோ? வாணி வாணி அங்கால அல்வலா நிக்கிறாங்க புள்ளடாக்கு. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். என்னம்மா? வணக்கம் ஐயா. நீங்க வேற நேரம் பேசிக்கொண்டதை கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆரம்பத்துல கூறியிருந்தீங்க வான்வெள்ளி இந்த வால்வெள்ளி தோன்றுதல் சொல்லியிருந்தீங்க. கண்டுங்களா ஐயா வால்வெள்ளிய? இல்ல, இங்க குளிர் லண்டன்ல தெரியலாமா? கொஞ்ச நாள் ஆகும். நிறைவாக இந்த நேரம் மாற்றும் போது தெரிய வந்தது. வால்வெள்ளி அது அந்த காலத்துல நாங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் பிறக்கிற காலத்துல வால்வெள்ளி வானத்துல வந்துன்னு சொல்லி. அப்ப அந்த சின்ன வாழை அந்த நேரத்துல தெரியும். அந்த டிசம்பர் மாசம் தமிழ்நாடு, ஈரோடு, சேலம், ஹைதராபாத் அந்த பக்கத்துல எல்லாம் தெரியுதாமா. வால்வெள்ளி சொல்லுவாரு. அது ஒரு நல்ல காலம் தான் சொல்லுவாரு. நீங்க ஆரம்பத்துல சொல்லி நல்ல காலம். இறைவன் எல்லாருக்கும் அருள் புரியட்டும். ஆமாம், அதைதான் நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். எல்லோரும் நலமாக வாழ வேண்டும். சரி அம்மா. நன்றி. நன்றி ஐயா. உங்களுக்கு நன்றி. ஆறு தளர்ந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வப்பை கூறுசை தனியேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செல்வ ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் நடக்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க,
வாழ்க வாழ்க சிறுமியார் எல்லாம் சிறுமியார் சென்று லண்டன் தமிழ் வானொலியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நடாமோகனுக்கும் வாணிக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக்க மிக்க நன்றி. 569வது வாரத்துடன் இணைந்திருந்தோம். சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். சரியா ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. நானும் ஓகே. வண்டாச்சு ஓகே. ஆ. சரி, பொறிச்சொல்லுக்குள் செல்வோம். இன்றைய நாளுக்கான பொறிச்சொல் நகுலவதி அவர்கள் அனுப்ப இல்லை இல்லையா? தொட்டு ஆ பார்த்தேன் அனுப்பி இருக்கிறேன்.